கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களே, காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 திங்கட்கிழமை. இந்த காலை வேளையிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவரும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத தியானத்திலே வருகிற வார்த்தை என்னவென்றால், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே யார் இந்த நாட்களிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி இந்த நாட்களிலே தங்களுடைய நெருக்கங்கள் மத்தியிலே கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே வெளிப்பட அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், எளியவர்கள் ஒரு நாளும் இந்த நாட்களிலே மறக்கப்படுவதில்லை. அவர்களை தேவன் இந்த நாட்களிலே விடுவிக்க அவரும் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான அன்பர்களே, கூப்பிடுகிற எளியவனையும் அதே வேளையில் உதவியற்ற சிறுமையானவனும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எளிமையாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அல்லது யாரும் உதவி இல்லாதபடி இந்த நாட்களில் உதவியற்றவர்களாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் இந்த நாட்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர்களை சிநேகிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே எளியவனாயிருக்கிறவனும் உதவியற்றவனும், இன்றைக்கு அநேகர் பாருங்கள், இன்றைக்கு உதவியற்றவர்களாய் அநாதி ஆச்சிரமங்களில் தள்ளப்பட்டு அவர்கள் அங்கே இந்த நாட்களில் வேதனைகளோடு இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள், அவருடைய உறவினர்கள், குடும்பத்தினர்கள் அவர்களை கைவிட்டு விட்ட நிலையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டு அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களுடைய சிறையிருப்பை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவர் என்று சொன்ன வார்த்தையின்படி தெய்வ குமாரனாகிய இயேசு ராஜா விடுதலை கொடுக்க இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், தேவனை நோக்கி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த நாட்களிலே எந்த நிலைப்பாட்டிலும் இந்த நாட்களில் நாங்கள் கூப்பிடுவோமா இருந்தால் அவர் இந்த நாட்களிலே நம்மை அந்த இக்கட்டுகளில் இருந்து, அந்த நெருக்கங்கள் துன்பங்களில் இருந்து நம்மை இந்த நாட்களிலே அவர் விடுவிப்பார் என்பதைத்தான் இந்த புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே இப்படியாக இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இந்த நாட்களில் எப்படியாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய நெருக்கத்திலே அவர் ஆண்டவரை கூப்பிட்ட வேளையிலே தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து அவருக்கு விடுதலை கொடுத்த தேவன், அதே விதமாக இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டிருக்கிற வேளையிலே நாங்களும் அவரை நோக்கி இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுவோமா இருந்தால் அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் அங்கே மறுமொழி தருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே மனுஷரை நோக்கி கூப்பிடாதபடி கர்த்தரையே நீங்கள் நோக்கி கூப்பிடுவீர்களானால் அவர் உங்களை அப்படிப்பட்ட துன்பங்கள் நெருக்கங்கள் இருந்து உங்களை அவர் விடுவித்து அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்பதை இந்த வார்த்தையூடாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே,
இன்றைய நாட்களிலும் நாங்கள் இந்த நாட்களிலே தேவனை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடுவோம். நம்முடைய சிறுமையின் நிமித்தம், நம்முடைய எளிமையின் நிமித்தம் இந்த நாட்களிலே